ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். முள்ளங்கி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண முள்ளங்கி, அப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா புளி, பொடிசாக கட் பண்ண மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறின வேர்க்கடலை, பருப்பு எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிட்டு இருந்தால் முள்ளங்கியை சேர்த்து தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து தாளிப்பையில் சேர்த்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி.